ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எஸ்வி ஹோமுக்கு போகலாம். டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எல்லோரும் சின்ன பேச்சலர் எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டுருங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நல்லா வெந்துடுச்சு, தோலை உரிச்சிடுங்க. தோலை உரிச்சிட்டு இதை வந்து பொடியாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு. இந்த மாதிரி இது யார் வேணால் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், சீக்கிரமாக ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கை போட்டுருங்க. போட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு திருப்பி நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி ஒரு 2-3 நிமிஷம். இது சைடிஷாக எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை இல்லை மசாலா தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 2 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டே முடிஞ்சு போச்சு. மேலே கொத்தமல்லி தூவி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், சீக்கிரமாக பண்ணிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இதை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே தேவையில்லை, வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.